சூடாக முதல்லேருந்து இப்போ தான் ஸ்டார்டிங் மாதிரி கொஞ்சோண்டு வெந்நி ஊற்றிக்கலாம். ரொம்ப நம்ம குடிச்சிக்கிட மாட்டோம் காலையில் தண்ணி. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் புதுசாக எனக்கு ரொம்ப மூளை வருது அப்படி சொல்லி சப்ஜா இது என்னது சொல்லுவாங்க, பேர் வேறு ஒழுங்காக தெரியல, இருங்க நான் பார்த்துக்கிட்டேன். முதல்ல புதுசாகவே சொன்னாங்க எல்லோரும், பேர் வேறு மறந்து போயிட்டேன், சாரி. சியா சீட்ஸுங்க பாருங்கள், சியா சீட்ஸ். அதை நான் ராத்திரி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தேன். எல்லோரும் சொன்னாங்க சியா சீட்ஸ் குடித்தா வயிறு, எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்னா கொஞ்ச நாளாகவே சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்குது. அதனால தான் ஒரு வேளை ஒழுங்காக செமிக்க மாட்டேக்கோ அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் சியா சீட்ஸு இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். சப்ஜா தான் குடிச்சு பார்த்துருக்கேன், சியா சீட்ஸ் ஃபஸ்ட் டைம் குடிச்சு பார்த்துருக்கேன். யாராவது குடிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது கூட கொஞ்சம் தேன் இருக்கலாம், அதை போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையல். இதுக்கு முன்னால் நான் இப்படிலாம் குடித்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஏதோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம்லாம், இந்த அறிவால் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு உருப்படியாக வேலை செய்வோமேன்னு செஞ்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா வெது பண்ணி தான் இருக்குது. புகை வேறு வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பரவாயில்ல, மைல்டு இதிலே குடிப்போம். ரொம்ப சூடாக இருந்தால் கூட வாயில் பச்சிக்கிட வேண்டியது. கூட சேர்ந்து காலை வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆக்கி ஒரு 2 முட்டை அவிக்க போட்டுடலான் இருக்கேன். இன்னும் காலையில் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா காலையில் ஒழுங்காக ஒன்றும் சாப்பிட மாட்டா, எனக்கு ஒரு வேலை இருக்குமா அதனால் பண்ண முடியாது. அதான் நினச்சேன் இப்போவே முட்டையை அவிச்சு வச்சுட்டா அவள் எந்திரிச்சா சாப்பிட்டுக்கிடுவான்னு முட்டையை அவிக்க வச்சுட்டேன். வாங்க நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு பாப்பு எப்படி ஃபீலிங் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இட்லி சாம்பார் வேறு இட்லி வடை இருந்தால் அதை சாப்பிட்டேன். கொஞ்சம் 2 வடை சாப்பிட்ருப்பேன். பிறகு சாம்பார் சட்னி அப்படியே வச்சுருந்தேன். ஒரு அரை இட்லி சாப்பிட்ருந்தேன் சாம்பார். அப்புறம் இது சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பண்ணி வச்சுருந்தோன்னா, பிறகு கத்திரிக்காய் குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். அது நல்லாவே இருந்தது. கத்திரிக்காய் குழம்பும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன். பருப்பு குழம்பு இருந்தது கூட சாப்பிட்றதுக்கு. வேறு சோறு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோதான் ஈவினிங் எங்கள் ரொட்டீன்.